தெய்வ உருவங்களை வரையக்கூடிய ஆற்றல் உடையவராக நீங்கள் இருந்தால் உங்களது ஓவியங்களை சிவபித்தன்.com என்ற நமது இணையதளத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்ம சிவபித்தன் சேனலுக்கு முதன்முறையாக வர்றவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி. உங்களுக்கு நல்லாவே தெரிந்திருக்கும் நண்பர்களே, கடவுள் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா தூய்மையாக எந்த இடம் இருக்கோ அங்கே இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. தூய்மையாக எந்தெந்த இடமெல்லாம் இருக்கும், நம்ம கோவிலை தூய்மையாக வச்சுக்குவோம், வீட்டை தூய்மையாக வச்சுக்குவோம், பூஜை அறையை தூய்மையாக வச்சுப்போம், எல்லா இடத்தையும் தூய்மையாக வச்சுப்போம். எல்லா இடத்துலையும் இறைவன் இருப்பார். எங்கெங்கெல்லாம் தூய்மையாக இருக்கோ எல்லா இடத்துலையும் இறைவன் இருப்பார். அதில் மாற்றுக்கிறது இல்லை. எம்பெருமான் சிவபெருமான் அவராக வந்துடுவார். தூய்மையாக இருக்க இடத்துல வந்துட்டு அவராக வந்துடுவார். ஆனால் நம்ம மனசு மட்டும் சுத்தமாக இருக்கிறது இல்லை. எந்த இடம் சுத்தமாக இருக்கணுமோ அந்த இடம் சுத்தமாக இருக்கிறது இல்லை. மாறாக பார்த்தீங்கன்னா மீதி இருக்க எல்லா இடத்தையும் நம்ம சுத்தமாக வச்சுக்கிறோம். சிவபெருமான் உங்கள் வீட்டில் இருக்கணுமா, கோவிலில் வரணுமா, இல்லை உங்கள் உள்ளத்தில் வரணுமா அப்படிங்கிறதான் இப்போ முதல் கேள்வி. நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. வீட்டை சுத்தமாக வச்சுக்கிட்டா வீட்டுக்கு வந்துடுவார். கோவிலை சுத்தமாக வச்சுருந்தா கோவிலில் இருப்பார். இல்லை நீங்கள் எந்த பொருளை சுத்தமாக வச்சுருந்தாலும் அதில் இருக்கார். என்ன சொல்லப்போனால் எல்லா இடத்துலையும் இருப்பார். இருந்தாலும் மாசு படிந்த இடத்தில் அவர் வெளிப்படுவதில்லை. அப்படி சொல்லப்போனால் நம்ம மனசு சுத்தமாக இருக்கா அப்படிங்கிற கேள்வியை கேட்கணும். அந்த கேள்விக்கான பதில் உங்ககிட்ட தான் இருக்குது. யோசிச்சு பாருங்கள். உங்கள் மனதானது சுத்தமாக தூய்மையாக இருக்கிறது என்றால் அங்கேயும் இறைவன் வெளிப்படுகின்றார். இல்லாத பட்சத்தில் நம்ம வேணால் சொல்லிக்கலாம், எனக்குள்ளே இறைவன் இருக்கார், எனக்குள்ளே இறைவன் இருக்கார். அவர் வெளிப்படுவதே இல்லை. அப்போ சுத்தமாக வச்சுக்க என்ன செய்யணும்? அதுதான் இங்கே பெரிய கேள்வி. இப்போ மனசு அப்படிங்கிறது எண்ணங்களால் சூழப்பட்ட ஒரு விஷயம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எண்ணங்கள் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதில் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிக்கும்னு வச்சுக்கங்களேன். ஒரு மாசு ஃபார்ம் ஆகிக்கும். அப்போ மனசு சுத்தமாக இருக்காது. எண்ணங்கள்னால் எப்படி சொல்கிறது? இது கூட எண்ணம் தான். நான் ஆன்மீகத்தில் பெரிய ஆளாக வரணும், இறைவனை நேசிக்கணும், இறைவனோடு கலந்துடணும் அப்படிங்கிறது எண்ணம் தான். நான் பொருள் சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணுங்கிறது எண்ணம் தான். ஒருத்தரை அவரோட நிலையிலேருந்து இறக்கணும், அவருக்கு என்னென்ன கெடுதல் பண்ணணும் இப்படின்னு நினைக்கிறது எண்ணம் தான். எல்லாமே எண்ணங்கள் தான். எண்ணங்களால் தான் மனிதன் செயல்படுகின்றான். அப்போ அந்த எண்ணங்கள் இல்லாமல் இருந்தால் மனதானது சுத்தப்படுத்தப்படுகின்றது. ஞானிகள் கூறுவது அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எண்ணங்கள் இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த இடமானது சுத்தமாகின்றது. எந்த இடம்? மனதானது சுத்தமாகின்றது. எப்படி எண்ணங்கள் இல்லாமல் இருக்கும்? நம்ம தான் தியானம் பண்ண சொல்கிறோம், யோகம் பண்ண சொல்கிறோம், இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறோம்ல. இதிலேருந்து எண்ணங்களை குறைத்துக்கலாம்ல. ரொம்ப எளிதாக சொல்லிடலாம். அதுவே ஒரு ப்ரெஷராக மாறும். ஏன்னா குரு சொல்லுவாங்க இதை பண்ணும்போது உங்களுக்கு இதெல்லாம் குறையும் அப்படின்னு. ஆனால் நம்ம குறைஞ்சிருக்காது. ஆனால் குருக்கிட்ட ஆமாம் குருவேன்னு தான் சொல்லி ஆகணும். அப்போ அதுவே ஒரு அழுத்தத்தையும் ஒரு எதிர்மாறான ஒரு எண்ணத்தையும் உண்டாகிவிடும். என்ன நம்மளுக்கு அது பலித்தமாகலையே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமானது உண்டாகிவிடுகிறது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எப்போவுமே மனதானது பல எண்ணங்களால் சூழப்பட்டு மாசு படிந்ததாகவே காணப்படுகின்றது. இப்போ மாசுலேருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது? ஏன்னா நம்ம இப்போ மனதை சுத்தப்படுத்தி ஆகணும். சுத்தப்படுத்தலைன்னா அங்கே இறைவன் வெளிப்படுவதற்கான வாய்ப்பே இல்லை. அப்போ ரொம்ப தெளிவான விஷயம், எந்த இடத்துல அன்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கோ, அன்புனா எப்படி? தட் இஸ் அன் அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நிபந்தனைகளற்ற அன்பு. அது மனதில் அதிகமாக இருக்கும் போது தான் அந்த இடம் சுத்தமாகும். அன்கண்டிஷனல் லவ் எப்போ வரும்? ஒருத்தர்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. இவரால் இது நடக்கும், அதனால் நான் இவர் மேலே பாசம் வைக்கிறேன்னு இருக்கக்கூடாது. நான் இப்போ பிக்ஷை போட்டேன் அப்படின்னா திரும்பி எனக்கு அது வரும் அப்படிங்கிற எண்ணத்தோட பிக்ஷை போடக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயத்த சொல்லிட்டு போகலாம். தட் இஸ் கால்ட் அன் அன்கண்டிஷனல் லவ். அதைத்தான் நம்ம அந்த சுத்தமான அன்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் எப்போ வரும்? எதிர்பார்ப்பு இல்லாமல் இதை செய்தால் இது வரும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பெல்லாம் இல்லாமல் வைக்கிறணும். அப்போ தான் இதெல்லாம் வரும். பற்று அற்ற நிலை. பற்று அற்ற நிலை ஒருத்தரை அது ஒரு என்ன சொல்கிறது, இவரை சார்ந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். பற்றுனா எந்த பொருள் மேலேயும் பற்று இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ என்ன சொல்ல வர்றோம்? இப்போ நீங்கள் ஒரு பெண்ணு வாங்கியிருக்கீங்க, அந்த பேனா எண்ணுது அப்படிங்கும் போது அது மீது ஒரு பற்று வந்துடுது. அந்த பேனால் ஒரு நிப்பு உடஞ்சா கூட மனசு அழுந்தும். அவ்வளோதான், அந்த இடம் அசுத்தமாகி விடுகிறது.
ஒரு தங்க காசு வாங்குறீங்க, இல்லை தங்க செயின் வாங்குறீங்க, இது எனக்காக வாங்கியிருக்கேன், நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போதே அது மீது ஒரு பற்று வந்து விடுகிறது. அதில் ஒரு சின்ன கண்ணி வந்துட்டாலும் அன்றைக்கி பொழுதே போயிடும். அவ்வளோதான், அதுதான் மாசு மனசில். இந்த மாதிரி நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். உயிருள்ள பொருட்கள் மீது, உயிரற்ற பொருட்கள் மீது நீங்கள் எதை வேணாலும் வச்சுக்கலாம். அது மீது நீங்கள் உரிமை கொண்டாடும் போது, அந்த உரிமையில் ஏதேனும் பங்கம் ஏற்படும் போது மனசானது பதைப்பதைக்கின்றது, எண்ணங்களால் சூழப்படுகின்றது. இது நடந்துருமோ அது நடந்துருமோன்னு எண்ணங்களால் சூழப்படுகின்றது. அப்படி சூழப்படும் போது மனதானது அசுத்தமாகின்றது. அசுத்தம்னா என்ன சொல்கிறேன்னா மாசுபடுகிறது. அப்போ உள்ளே இருக்க இறைவன் நமக்கு தெரிவதில்லை, அன்பின் வடிவானவர் நமக்கு தெரிவதில்லை, அவர் வெளிப்படுவதில்லை. அப்போ என்ன செய்யணும்? அந்த பற்றில்லா நிலைக்கு நாம் போக வேண்டும். பற்றுனா எதுவுமே நிரந்தரம் இல்லை, எதுவுமே என்னதில்லை இந்த உலகத்தில், எல்லாமே இறைவன் தான். அப்படிங்கும் போது என்னதுன்னு நான் நினச்சி என்ன பண்ண போகிறேன்? ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நிரந்தரமாக உங்களுதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த உடம்பு உங்களுக்கு நிரந்தரமா? இல்லை உங்கள் அம்மா உங்களுக்கு நிரந்தரமா? அப்பா உங்களுக்கு நிரந்தரமா? இல்லை வீடு உங்களுக்கு நிரந்தரம்? ஏதாச்சும் ஒன்று நிரந்தரம் அப்படின்னு ஒன்று சொல்லுங்கள். நிரந்தரம்னு எதையும் சொல்லவே முடியாது. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எல்லாமே மாறி போயிடும். நிரந்தரமாக உங்களோட இந்த உடம்பே இருக்காது. அப்படிங்கும்போது வேறு எதுவும் நிரந்தரமாக இருந்துட போகுது. இது புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது கஷ்டம்தான். எனினும் ஆன்மீகத்தில் இறைவனை உணர வேண்டும் என்று நினைத்தால் இந்த மாதிரியான பற்றுகளிலிருந்து நாம் முதலில் வெளியே வரணும். ஆசை பாசங்கள், இது என்னது, என்னால் தான் நடக்குது, நாளைனா ஒன்றுமே நடக்காது, நாளைனா இந்த உலகமே சுத்தாது, இப்படிங்கிற மாதிரி எண்ணமெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக எதுவுமே நடக்காது. அதாவது ஆன்மீகத்தில் அடுத்த நிலைக்கு நம்ம போக முடியாது. அதுக்குன்னு எல்லாத்தையும் உடனே தூக்கி எறிஞ்சிருங்கன்னு இல்லை, படிப்படியாக உணர வேண்டும், படிப்படியாக அனைத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த இடத்துல. அப்படி தெரிஞ்சுக்கிட்டு வர்றோம் அப்படின்னா மனசில் இருக்க மாசானது நீங்கும், உள்ளத்தில் அந்த தூய்மையான அன்பானது வெளிப்படும், அந்த பேரானந்தமானது வெளிப்படும். அதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த இறைவனை உணரக்கூடிய நிலையானது ஏற்படும். அப்போ நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, மனதினுள் மாசு அதிகமாக இருக்கிறது, பற்று அதிகமாக இருக்கிறது, எண்ணங்களால் அதிகமாக சூழப்பட்டு இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் போய் உட்காந்துட்டு லட்சம் மந்திரம் சொன்னாலும் சரி, பாலபிஷேகம் தேன் அபிஷேகம்னு கொண்டு போய் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் சரி, எல்லாமே வீண் தான், எல்லாமே வீண் தான். எதுவுமே எதிர்பார்க்கல. இறைவா நீ எனக்கு இதை கொடு, முக்தியை கொடுன்னு கூட கேட்கக்கூடாதான். புரியுதுங்களா? எனக்கு முக்தியை கொடுன்னு கூட கேட்கக்கூடாது. ஏன்னா அதுவே ஒரு எண்ணமாக மாறி விடுகிறது. நீ எனக்கு கொடுக்கணும், அதனால தான் நான் இதை செய்கிறேன் அப்படிங்கும்போது கிவ் அண்ட் டேக் பாலிசியில் வந்துடுது. நம்ம ஒன்றும் ட்ரேடிங் பண்ணல அந்த இடத்துல, நீ இதை கூட அதை கொடுன்ட்டு கிடையாது. அந்த நினைப்பு கூட இல்லாமல் உன் மேலே நான் அன்பு வைக்கிறேன். யார் மேலே? சிவபெருமான் மீது அன்பை வைக்கின்றோம், அந்த எல்லையில் ஆற்றலின் மீது அன்பை வைக்கின்றோம். அப்படிங்கும் போது தான் அந்த மனசானது தூய்மை அடைகின்றது. இதுக்கு மூச்சு பயிற்சி செய்யணும், யோகம் செய்யணும், நிறைய விஷயம் சொல்லப்படும். அதெல்லாம் ஒவ்வொரு வழி. ஆனால் அந்த மூச்சு பயிற்சியும் தொடர்ந்து நீங்கள் கடைபிடிச்சிட்டு போனீங்கன்னா பரவாயில்ல. ஒரு கழுத்தில் சளிப்பு ஏற்பட்டு விட்டிங்கன்னா இதுவரெல்லாம் அடக்கி வச்ச மனசானது பார்த்திங்கன்னா வெட்டிச்சு செதறிச்சுன்னா அதை நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அது குருகள் ஏற்கனவே அறிவுரையும் பண்ணுவாங்க. முறையான பயிற்சி தேவை. ஆரம்பிக்கிறது முக்கியம் இல்லை. இன்னொரு பகுதியில் அன்பு வைக்கிறது, இறைவன் மீது அன்பு வைத்தல் அப்படின்றது, இறைவன் மீது அன்பு வைத்தல் அப்படிங்கிறது அதுவும் அப்படித்தான். நம்பினா உண்மையாக நம்பணும். உறவுகளை எப்படி சொல்கிறோம்? நம்பினா உண்மையாக நம்பு, அப்போ தான் வாழ்க்கை இனிமையாக இருக்கணும். அதே போல் தான் இறைவனை நம்பினால் உண்மையாக இருங்கள். எந்த கஷ்ட நஷ்டம் வந்தாலும் தாங்கணும். இன்னொன்று சொல்லப்போனால் இறைவன் மீது அன்பு வைத்ததுக்கப்புறம் உங்களுக்கு கஷ்டம் ஏது நஷ்டம் ஏது? அந்த உண்மையான அன்பு வச்சிட்டிங்கன்னா இரவு பகல் ஏற்படாத அந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். உங்களுக்கு இரவும் தெரியாது, பகலும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் இருக்கும் பொழுது அது ஒரு பேரானந்த நிலையாக இருக்கும். அந்த சிவத்தில் நாம் இருப்போம். அதைத்தான் குறிப்பிட வருகின்றேன் நண்பர்களே. புரிஞ்சுக்குங்க, எல்லாத்துக்கும் காரணம் எண்ணங்கள். நம்ம மனசு நம்மளை டீவியேட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கும். அதில் எல்லாம் இருந்து கொஞ்சம் அப்படியே படிப்படியாக விலகி வந்துட்டோம். அப்படிங்கும் போது உன்னதமான நிலையானது எளிதில் ஏற்படும். அது நமக்கு வசப்படும். நண்பர்களே, அடியார்களே, பற்றிக்கொள்வோம் இறைவனை, இறுக பற்றிக்கொள்வோம். எது நடந்தாலும் நீதான்ப்பா அப்படின்னு நினச்சதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணாலும் ஏற்றுக்கணும். அதுதான் இந்த இடத்துல உன்னதமான பக்தியாக இருப்பதற்கு வழி. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். வாழ்க்கையில் நிறைய தவறுகள் செஞ்சிட்டேன். சுகபோகங்கள் அப்படிங்கிற அந்த மாயையின் காரணமாக
வாழ்க்கையில் எது உண்மை அப்படிங்கிறதவே உணர்ந்து கொள்வதற்கு மறுத்து அந்த சுகபோகங்களுக்கு ஆட்பட்டு பல தவறுகளை செய்துவிட்டேன். இனிமேல் நான் வாழ்க்கையை தேடி போகலாமா அல்லது இறைவனை நாடி செல்லலாமா, சிவத்தை உணர முற்படலாமா அப்படிங்கிற அந்த ஐயப்பாடு பெரும்பாலுமானவர்களுக்கு மனதில் இருப்பது தான். ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இது எல்லாம் கர்மாவின் காரணமாக ஆரம்ப காலகட்டங்கள் நம் மனதை இருள் சூழ்ந்து கொண்டது போல அந்த மாயையானது நம்மை மயக்கி இந்த உலக இன்பங்களுக்குள் நம்மை போட்டு அழுத்தி விடுகின்றன. அதிலிருந்து வெளியே சிவபெருமானை நினைப்பதே அவரோட கருணை. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றன, இவ்வளவு வாய்ப்புகள், இன்னும் சுகபோகங்களை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த உலகத்தில் இருந்தாலும் இனி நான் சிவபெருமானை நினைக்க முடியுமா, அவரை அடைய முடியுமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அந்த நினைப்பு உங்களுக்கு வருதுனாலே இறைவனோட அந்த கருணை பார்வை உங்களுக்கு கிட்டி விட்டது அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்குங்க. வாழ்க்கையில் எல்லாருமே ஆரம்ப காலகட்ட சின்ன சின்ன பிழைகள் செய்வது, சிறிய சிறிய தவறுகளை செய்வது இயல்பாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் ஐயனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் தோன்றிவிட்டாலே கண்டிப்பாக நீங்கள் மறுபிறப்பு எடுத்து விட்டீர்கள் அப்படிங்கிறது அர்த்தம். இதற்காக இந்த உடல் அழிந்து புதிய உடல் எடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதன் பின்னர் நாம் செய்கின்ற அந்த உண்மையான பக்தியின் மூலமாக, நாம் காட்டுகின்ற அந்த அர்ப்பணிப்பின் மூலமாக, நாம் செய்கின்ற சில சாதனங்கள் மூலமாக கண்டிப்பாக நாம் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும். அதில் எந்த மாற்று கருத்தும் நீங்கள் கொள்ள வேண்டாம். மனசுக்குள்ள எந்த அழுக்குமே வேண்டாம். செய்த தவறுகள் தவறுகளாக இருந்துவிட்டு போகின்றன. அதை நினைத்து நம் வாழ்க்கையில் இனி எந்த மாறுதலும் வரப்போவதில்லை. ஆனால் அதையெல்லாம் விடுத்து நான் செய்தது தவறென்று உண்மையாக உணர்ந்து ஐயனின் பாதத்தை சரணடைந்து எனக்கு இனி நீங்கள் நல்ல வழியை காட்ட வேண்டும் என்று எல்லாம் அல்ல அந்த சர்வேஸ்வரனை சரணடைந்து விட்டால் போதுமானது. அதன் பின்னர் எல்லாத்தையுமே அவரே பார்த்துப்பார். அப்படி நம்ம செய்த தவறுகளுக்கு தண்டனை அப்படிங்கிறது இருக்கு கர்மாவின் காரணமாக அப்படின்னா அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வோம். ஆனால் நம்மளோட இறுதி நிலை அப்படிங்கிறது இறைவனை உணர்தல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் பிடிமானமாக இருந்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக அந்த ஆன்மீக பாதையானது ஒரு தெளிவான பாதையாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன், நல்லா தெளிவாக கேட்டுக்குங்க. இந்த இரும்பு அப்படின்னு ஒரு பொருளை பயன்படுத்தி அந்த நிறைய இப்போ கட்டில், சேர் இந்த மாதிரியான பொருட்கள் நம்ம செய்கிறோம். காலம் போக போக பார்த்திங்கன்னா துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அது ஒரு இயல்பான நிலையை இழந்து விடுகிறது. அப்படிங்கும் போது நம்ம அப்படியே போட்டுறதில்லை. அதுக்கு பதிலாக அதை மறுசுழற்சிக்கு உட்படுத்துகிறாங்க. அந்த இரும்பை கொண்டு போய் திருப்பியும் உலையில் போட்டு கொதிக்க வச்சு திரும்பி அதுக்கு இன்னொரு உருவம் கொடுக்கப்படுகிறது. மாறாக அப்படியே மக்கி போய் மண்ணாக கலந்தாலும் அது ஒரு காலகட்டத்தில் அங்கே இருக்கின்ற மண்ணை சலித்து இரும்பு தாதுக்களை எடுத்து மீண்டும் உலையிலிட்டு அதுக்கு புது வடிவம் கொடுக்கப்படும். அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் பிறந்தாச்சு, சிறிய சிறிய தவறுகளை நாம் அறிந்தோ அறியாமலோ செய்தாச்சு. அப்போ நம்மளுக்கு துருப்பிடிச்சிருச்சு, உபயோகமற்றதாக போய்விட்டோமே என்று நீங்கள் நினைக்கும் போதும் கூட நான் திரும்ப சொல்கின்றேன், மறுபடியும் மறுசுழற்சி செய்வது போல் நம்மை நாம் திரும்ப ஆன்மீக பாதைக்குள் செல்லும் பொழுது உலையில் இட்ட இரும்பு தாது போல நமக்கு பல பிரச்சனைகள் வந்தாலும் இறைவன் நமக்கு மறுவடிவம் கொடுப்பார் என்பதில் உறுதியாக நம்பிக்கையாக இருக்கும் போது புத்தம் பொலிவுடன் புது வாழ்வானது, இறைவனை தேடக்கூடிய அந்த வாய்ப்பானது நமக்கு கிடைக்கும். இது உணர்ந்தவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயம் அப்படிங்கிறது. ஏன்னா பெரும்பாலுமானவர்களுக்கு மனதில் இந்த ஐயப்பாடு இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அந்த தவறு செய்துவிட்டோம், இந்த தவறு செய்துவிட்டோம். வாழ்க்கையில் யார் தான் தவறு செய்யாமல் இருக்காங்க? இப்போ நான் உணர்ந்துக்கிட்டேன், இனிமேல் நான் நல்லா போகணும்னு நினைக்கிறேன், என் வாழ்க்கையில் இறை தேடல் வேணும்னு நினைக்கிறேன், ஐயன் தான் எல்லாம் நினைக்கிறேன், தாராளமாக அதுக்கப்புறம் புது வாழ்வானது பிறக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம முன் எடுத்து வைக்கிறோம் அடுத்த காலடி. அப்படிங்கும்போது அதற்கான வழிகளை இறைவன் ஏற்படுத்தி தருவார், ஈசன் ஏற்படுத்தி தருவார். அதன் மீது நீங்கள் படிப்படியாக நகரலாம். நண்பர்களே, ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பாருங்கள். நாம் செய்த தவறுகள் பெரிதா, இறைவன் நம் மீது காட்டுகின்ற இரக்கம் பெரிதா அப்படின்னா இறைவன் நம் மீது காட்டுகின்ற இரக்கமே பெரிதாக இருக்கும். அவருடைய குழந்தைகள் அல்லவா, செய்கின்ற தவறுகளுக்கு தலையில் சின்னதாக கொட்டினாலும் அதுக்கப்புறம் அள்ளி அணைச்சிக்கிறது இறைவனோட தன்மை, அந்த ஈசனோட தன்மை. அப்படி நம்ம ஏற்றுக்கொள்வார். நம்மோட ஒரே வேலை, நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் எல்லா விஷயங்களையும் தூர தள்ளிவிட்டு மனதை அமைதிப்படுத்தி கொண்டு மனதில் உள்ள இறைவனை தேட வேண்டும். அவர் நாமத்தை மட்டுமே ஜபிக்க வேண்டும். அவரையே எண்ணி சதா காலமும் உருகி உருகி வழிபடும் போது கண்டிப்பாக ஐயனோட அந்த கருணை பார்வையானது நமக்கு கிடைத்தே தீரும்.
கிடைத்தே தீரும். அந்த வைராகியத்தில் முன் செல்ல வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நம்ம ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். நம சிவாய.